ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம ஏஎஸ்ஐசி 2019 செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஎஸ்ஐசி பேஸ்டு எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங்க்காக வி ஹவ் ஸ்டார்டட் a நியூ பேட்ச். ஓகே, 15th ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோட்டோதெரப்பி இஸ் இண்டிகேட்டட் ஃபார் சில்ட்ரன் வித். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். ஃபோட்டோதெரப்பி யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா ஜாண்டிஸ். ஓகே, அது இன்னொன்று ஒரு நேமாக ஹைப்பர் பிலிரூமியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஆர்டிஃபிஷியல் அக்வைர்டு இம்யூனிட்டி இஸ் அப்டைன்ட் பை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்வைர்டு இம்யூனிட்டினா என்னன்னு தெரியணும், தென் ஆர்டிஃபிஷியல்னால் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு வீடியோவும் நான் முன்னாடி போட்டிருந்தேன், இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அக்வைர்டு இம்யூனிட்டினா ஆஃப்டர் பர்த். தென் ஆர்டிஃபிஷியல்னால் என்னென்னா we are producing artificially. Okay, so immunization with antibody, option A. Option B, exposure to disease, recovering from disease and being breastfed. Being breastfed is passive immunity. Exposure to disease and recovering from disease is acquired immunity. Immunization with antibody is also acquired immunity. Ana exposure to disease and recovering from disease are natural acquired immunity, whereas immunization with antibody is artificial acquired immunity. Then GDM increases the risk for the following except. ஸோ ஜிடிஎம் குழந்தைக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். கன்ஜெனன்டல் அனாமலி இருக்கும். மேக்ரோசோமியா வெயிட் மோர் தென் 4 kg தான் இருக்கும். தென் ப்ரீமெச்சூரிட்டி இருக்கும். என்ன இருக்காதுன்னா எஸ்ஜிஏ இருக்காது, ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் ஏஜ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சரே தெரியலனாலும் யூ கேன் ரைட், ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்ஷன் ஒரே இதில் இருக்குது பாருங்கள். மேக்ரோசோமியாவும் இருக்குது அண்ட் ஸ்மால் ஃபார் டேட் ஃபீட்டஸும் இருக்குது. ஓகேவா, பெருசாகவும் இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமா? ஸோ அப்படி கூட நீங்கள் யோசிச்சு கூட ஆன்சர் எழுதலாம். தென் கம்ப்ளீட் டைலிட்டேஷன் ஆஃப் சர்விக்ஸ் டு பர்த் ஆஃப் எ பேபி இஸ் ஸ்டேஜ்ட் அண்டர். ஸோ தெர் ஆர் 4 stages ஆஃப் லேபர். உங்களுக்கு தெரியும், இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேஜ் 2. தென் ப்ரீடம் லேபர் இஸ் வென் இட் அக்கர்ஸ் பிட்வீன். இது ஒரு நல்ல கொஷின். ப்ரீடம் லேபர்னா எப்போ? ஸோ ஆக்சுவலாக 2019 நானே எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா ஏன் இது ஒரு நல்ல கொஷின்னா, ஆப்ஷன் ஏ 16 to 20 வீக்ஸ் கிடையாது. ஆப்ஷன் பி 20 to 37 வீக்ஸ் ப்ரீடம் லேபர் தான். ஆப்ஷன் சி 24 to 30 வீக்ஸ் ப்ரீடம் லேபர் தான். தென் ஆப்ஷன் டி 32 to 36 வீக்ஸ், அதுவும் ப்ரீடம் லேபர் தான். இப்போ பிசிடி மூணுமே ஆப்ஷன் வந்து ப்ரீடம் லேபரில் தான் வருது. ஓகேவா, ஸோ பட் த என்டையர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஆப்ஷன் பி தான். ஸோ அதனால் அவங்க கீயாக கொடுத்துருந்தது ஆப்ஷன் பி தான். 20 to 37 தான். 24 to 30யும் ப்ரீடம் தான், 32 to 36ம் ப்ரீடம் தான். ஆனால் அவங்க 37 வரையும் கம்ப்ளீட்டாக கொடுக்குற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் பியாக இருக்கிறதுனால தான் கீ வந்து ஆப்ஷன் பியாக கொடுத்துருந்தாங்க. A patient who has an appointment for a pap smear should have been instructed. என்ன pap smear எடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? Not to dodge or use vaginal medication before the test. Bring sanitary pad because moderate bleeding may occur. Procedure takes about 45 minutes. கிடையாது, pap smearலாம் it takes only a few minutes. Moderate bleedingலாம் இருக்காது. Then do not touch or use vaginal medication before the test. ஓகேவா, எடுத்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டான வேல்யூ வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தென் when dangling the patient at the bedside, monitor for. ஓகேவா, டேங்லிங்னா உங்களுக்கே தெரியும், பேஷண்ட் வந்துட்டு கால் கீழே வச்சுருக்கும் போது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் பார்க்கணும். Potential adverse effect of surgery and anesthesia are as follows. அனஸ்தீஷியா கொடுத்தவங்களுக்கு அல்ல சர்ஜரிக்கு அப்புறம் என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் வரும்? மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா பார் ஹைப்போதெர்மியா ரெண்டுமே இருக்காது.
ஹைப்போதெர்மியா சான்சஸ் இருக்குது. த்ராம்போசிஸ் ஃப்ரம் கம்ப்ரெஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இது கிடையாது. இது எப்போ வரும்னா இம்மொபிலைசேஷனில் தான் வரும். டீஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இருக்கும். தென் மயோகார்டியல் டிப்ரெஷன் பேடிகார்டியா இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டீஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். ஓகேவா? இன்ன எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் எக்ஸப்ட். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சைனோவியல் ஃப்ளூயிட் இன்ட்ரா செல்லுலார், சிஎஸ்எஃப் சைனோவியல் ஃப்ளூயிடும் எக்ஸ்ட்ரா செல்லுலார், சிஎஸ்எஃப்பும் எக்ஸ்ட்ரா செல்லுலார், பிளட்டு பிளாஸ்மா லிம்ஃபு எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஃப்ளூயிட் வித்தின் செல் இஸ் நோன் அஸ் intracellular fluids. When a pulse rate is irregular, it is best to count. பேஷண்ட்டுக்கு irregular pulse இருக்குன்னா we go with apical pulse தான். ஆனால் எவ்வளோ நேரம் கவுண்ட் பண்ணணும் அதுதான் முக்கியமான ஆப்ஷன். 30 செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஃபுல் மினிட் ஆப்ஷனில் இருக்குது. ஆன்சர் இஸ் ஃபுல் மினிட். மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another person in hospital setting prevented by. ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷிங் தான், வேறு எதுவுமே கிடையாது. தென் when PPE should be wear, which PPE should be wear to deliver a meal tray for a patient with droplet precaution. Droplet precautionல இருந்தால் மீல் ட்ரே தான் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன PPE போடணும். ஓகே, இதை மாதிரி கொஷின் நிறைய வாட்டி வரும். தென் கவுன், மாஸ்க், க்ளவுஸ் தேவையில்லை, நோ பிபியும் இருக்கக்கூடாது, ஏன்னா ட்ராப்லெட் ப்ரிகாஷன் இருக்குது. ஸ்பெஷல் ஃபில்ட்ரேஷன் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் அண்ட் ஒன்லி மாஸ்க் இஸ் நீடட். கார்டியோஜெனிக் ஷாக் இஸ் ப்ரிசிபிட்டேட்டட் பை. கார்டியோஜெனிக் ஷாக்கில் உங்களுக்கே தெரியும் டைப்ஸ் இருக்குது. அதில் கார்டியோஜெனிக் மீன்ஸ் ரிலேட்டட் டு த ஹார்ட் ரிலேட்டடாக ஒன்றே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஈஸியான கொஷின் தான், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஆல்கஹால் வித்ட்ரால் சிம்டம்ஸ் ஆர் as follows except. என்னென்ன இருக்காது? ஓகேவா, ட்ரெமர்ஸ் அண்ட் டிமென்ஷியா இருக்கும், ட்ரெமன்ஸ் அண்ட் டெலிரியம் இருக்கும், ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி இன்சோம்னியா இருக்கும், யூஃபோரியா இருக்காது. டு என்கரேஜ் அன் இன்ஃபேண்ட் காக்னேட்டிவ் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், பேரண்ட் அண்ட் அதர் கேர் கிவர் ஷுட். ஓகேவா? ஸோ காக்னேட்டிவ் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும்னா பேரண்ட்ஸோ கேர் கிவர் எப்படி இருக்கணும்? ஃபர்ம்லி எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஆஃப் அக்செப்டபிள் பிஹேவியர், கிவ் லவ்விங் கன்சிஸ்டன்ட் கேர் இன்க்ளூடிங் பிளேயிங், கீப் த பேபி தெம் அட் ஆல் த டைம் ஸோ he or she is safe. Answer is option B, give loving consistent care including playing. And para, what do you mean by para? Any pregnancy terminated before the period of viability, that is known as abortion. Number of past pregnancies gone beyond the period of viability is the answer. Total number of pregnancy, that is gravida, then born from beginning of 38 to 42 weeks, it's known as term birth. So 4 கொஷின் நானே சொல்லிட்டேன். ஆப்ஷன் ஏ ஓட கொஷின் அபார்ஷன், ஆப்ஷன் பி ஓட கொஷின் பாரா, ஆப்ஷன் சி ஓட கொஷின் கிராவிடா அண்ட் ஆப்ஷன் டி ஓட கொஷின் டேர்ம் பர்த். ஓகேவா? இப்படி தான் ஆக்சுவலாக ஒரு எம்சிக்யூ இப்படி தான் படிக்கணும். ஒரு கொஷினோட ஆன்சர் மட்டும் படிக்கக்கூடாது, அந்த ஆன்சர்லேருந்து வேறு என்ன கொஷின் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதும் படிக்கணும். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த டோஸ் ஆர் இண்டிகேட்டிவ் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ் இன் த மோட்டார் கண்ட்ரோல் பாத்வே லீடிங் டு செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகேவா? இதில் எது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கே சொல்கிறாங்க, டோஸில் பண்ணுற என்ன ரிஃப்ளெக்ஸ், பாபின்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ் தான். Main clinical manifestation of pulmonary edema are as follows except. Pulmonary edema என்ன இருக்காது, இதுவும் except question தான். Hypotension, cough with expectoration, cyanosis, dyspnea இருக்குமா? எஸ், pulmonary edema dyspnea இருக்கும், cyanosis இருக்கும், cough with expectoration இருக்கும். என்ன இருக்காதுன்னா hypotension இருக்காது. Most significant characteristics experienced by a patient with depression is. ஓகேவா? டிப்ரெஷன் ஆன பேஷண்ட்டுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கும்? ஹைப்பர் விஜிலன்ஸ் அண்ட் நைட்மேர் இருக்காது, லேக் ஆஃப் இம்பல்சிவ் கண்ட்ரோல் இருக்காது, அக்ரெசிவ் அண்ட் அப்யூசிவ் ஆர் வைலண்ட் இருக்க மாட்டாங்க. டிப்ரெஸ்ட் மூட், டிப்ரெஷன் பார்த்தாலே டிப்ரெஸ்ட் மூட் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ரெஷர்
இருக்கும். அஹடோனியான்னு சொல்லுவாங்க. தென் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் லாஸ்ட் ஃபார் நிறைய எக்ஸாமில் வந்த கொஷின். ஓகே, wound ஹீலிங்கில் there are 3 phases is there. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் லாஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 days. In liver, bacteria that found their way into portal circulation is destroyed by Kupffer cells. Ray's syndrome is associated with Ray's syndrome எப்போ வரும்? யூஸ் ஆஃப் ஆஸ்பிரின் வித் வைரல் இல்னஸில் தான் வரும். தென் ஃபால்ஸ் லேபர் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் as follows except அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமா? இருக்கும். cervix progressively effaced and dilated இருக்காது. contraction lessen with activity or of rest இருக்கும். contraction irregular இருக்கும். Answer is option B. cervix progressively effaced and dilated is a characteristics of true labor pain. Then CSF is secreted by இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே தேவையில்லை. choroid plexus. patient with appendicitis usually manifest rebound tenderness at McBurney's point. ABGAS score is considered excellent if the score is 4 to 6 na depression da, 3 to 7 depression da, 0 to 3 severe depression. So answer is 7 to 10. The following are the important pre-operative nursing care for a patient with BPH except. ஓகேவா? BPH பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆசிட் ஆஷ் டயட் கொடுக்கணும், ப்ரொமோட்டிங் யூரினரி ட்ரைனேஜ் கொடுக்கணும், அஷ்யூர் நியூட்ரிஷன் அண்ட் கரெக்ட் ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் கொடுக்கணும். ஹார்மோனல் தெரப்பி ஹேஸ் நோ ரோல். ஸோ answer is option B, hormonal therapy. Eclampsia is characteristics by the following except. Eclampsia எப்போ வரும்? BP greater than 160/110 வரும். ப்ரோட்டீனியூரியா இருந்தால் அது பேர் தான் ப்ரீ எக்லாம்ஷியாவே. சீஷர்ஸ்னாலும் எக்லாம்ஷியா தான். ஃபேஷியல் எடிமா won't be seen. எடிமா எங்கே இருக்குன்னா வல்வல் எடிமாவோ இல்லை பீடல் எடிமாவோ அங்கே தான் இருக்கலாம். தென் ரோல் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் இன் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம், இதுவும் எக்ஸப்ட் கொஷின் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷின் எக்ஸப்ட்னே வருது. assist in communicable disease control, provide immunization to children, school medical examination, assist in physical and medical examination. So provide immunization to children வந்துட்டு school health program ஓட part கிடையாது. In rheumatoid arthritis acute phase, the values, which of the following values are significant? RFT significant-ஆ இருக்குமா? இருக்காது. CBC sometimes இருக்கலாம், LFT இருக்காது. The answer is ESR and CRP will be elevated. Example of autosomal recessive inheritance. ஓகேவா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகேவா? உங்களோட வீட்டில் எங்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக தினம் யூஸ் பண்ணுவீங்க பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு பேப்பரில் எழுதியே ஒட்டி வச்சுக்கோங்க. ஆட்டோசோமல் ரெசிஸ்டன்ட், ஆட்டோசோமல் டாமினன்ட், எக்ஸ்-லிங்க் ரெசிஸ்டன்ட், எக்ஸ்-லிங்க் டாமினன்ட், என்னென்ன டிசீஸ் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சார்ட் மாதிரியே எழுதி ஒட்டிக்கோங்க. ஏன்னா ESICயில் இதுவரையும் இந்த ஒரு கொஷின் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமும் வந்திருக்குன்னா அது இந்த கொஷின் தான். ஆட்டோசோமல் ரெசிசிவோட எக்ஸாம்பிள், ஆட்டோசோமல் டாமினன்ட்டோட எக்ஸாம்பிள். ஓகே, அந்த மாதிரி கொஷின் வந்திருக்கு. ஆன்சர் இஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். philosophy of PSC are as follows except. திருப்பியும் ஒரு எக்ஸப்ட் கொஸ்டின். ஓகேவா? 3 தான் philosophy of primary health care. என்னென்ன? equitable distribution, intersectoral coordination, அப்புறம் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே philosophy of primary health care. இல்லாதது வந்து ஆப்ஷன் ஏ தான், ப்ரைமரி ப்ரிவென்ஷன் மட்டும் கிடையாது. தென் 3 features of community. கம்யூனிட்டியோட ஃபியூச்சர்ஸ் என்ன? லொக்கேஷன், பாப்புலேஷன் அண்ட் சோஷியல் சிஸ்டம். இன் வாட் வே ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்? உங்களுக்கே தெரியும்,
ஹெப்பாட்டிட்டிஸோட டைப்ஸு அதில் என்னென்ன இது வந்துட்டு இருக்குன்னு. ஃபீகோ ஓரல் ரூட் அண்ட் த்ரூ ஹேண்ட்ஸ் ஒன்லி ஸ்ப்ரெட். தென் region responsible for coordination of voluntary muscular movement, posture and behavior is. ஓகேவா? ஸோ எந்த ரீஜன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் வாலண்ட்ரி மூமெண்ட்? ஓகேவா? செரிபெல்லம், செரிப்ரல் கார்டெக்ஸ், ஸ்பைனல் கார்ட், மெடுலா ஆப்லங்கேட்டா. மெடுலா ஆப்லங்கேட்டா என்ன ரெஸ்பான்சிபிள்ங்கிறது நம்மளுக்குன்னு இல்லை, படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் cerebellum. Cerebellum is responsible for the muscular activity, posture and behavior. Approach to health is that acknowledge and respect the interaction of a person, mind, body and spirit within the environment is comes under holistic health model. Then bacteria that retain a gram staining is known as gram positive bacteria. Then what do you mean by secondary prevention? Secondary prevention என்ன? There are 3 levels of prevention is there. Sorry, actually 4 levels: primordial, primary and secondary. Secondary prevention என்ன? Early detection and diagnosis. இது எல்லாருக்குமே தெரியும், அதான் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க, அதனால தான் நானும் இங்கே கொடுக்கல. Answer is early detection and early diagnosis and early treatment or prompt treatment. Which of the following is not a typical difference between benign and malignant tumor? Size typical difference, growth rate typical difference, cell differentiation typical difference, encapsulation typical difference. எது கிடையாதுன்னு சொல்லி இதுவும் நெகட்டிவ் கொஷின்னா. என்கேப்புலேஷன் இருக்குது, ஓகேவா? கேப்சுலேட்டடாக இருந்தால் அது வந்து பினைன், நான் கேப்சுலேட்டடாக மேலிக்னன்ட். செல் டிஃப்ரென்சியேஷனும் உண்டு, growth rate differ ஆகும். Size of the tumor is not a typical difference between benign and malignant. Then key instruction given to a patient with epilepsy is accept. ஓகேவா? அவாய்ட் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஹைப்போகிளைசிமியா உண்டு. மெயின்டைன் மெடிகேஷன் சீஷர் ஷார்ட் உண்டு. டேக் மெடிகேஷன் டெய்லி உண்டு. என்ன இல்லைன்னா டேக் ஷவர் இன் பாத் டப்ஸ் கிடையாது. Which of the following would not promote trust in NPR? Nurse person relationship எது வந்து ட்ரஸ்ட்டை உருவாக்குறது? Examining a wound without providing proper privacy won't develop trust. Then clinical sign of close to death is. Death ஆக போகிறாங்க அதான் clinical sign என்ன? Increase in BP or pulse, nausea after meals, period of apnea and irregular respiration, pain that is well controlled. ஓகேவா? டெத் ஆற போகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் காமனஸ்ட் கிளினிக்கல் சைன் இஸ் செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, பீரியட் ஆஃப் ஏப்னியா அண்ட் இர்ரெகுலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பேஷண்ட் வித் டிஃபிகல்ட்டி இன் ரெஸ்பிரேஷன் இஸ் நோன் அஸ் டிஸ்னியா. உங்களுக்கே தெரிஞ்ச கொஷின் தான் இது. Classical substance that increase the sensitivity of the pain response by enhancing pain provoking effect of bradykinin is prostaglandins. Amount of air passing in and out of the lungs is known as tidal volume. Then a ganglionic disease of intestinal tract is known as Hirschsprung disease. Behavior clues of impending suicide are as follows except. எது இருக்காது? withdrawal from social activities இருக்கும். becomes energetic after a period of severe depression இருக்கும். gives away valuable possessionum இருக்கும். எது இருக்காதுன்னா hyper vigilance and exaggerated startle response இருக்காது. Key dietary advice for patient with GERD is. என்ன டயட்ரி அட்வைஸ் கொடுக்கணும்? அவாய்ட் கஃபைன், டொபேக்கோ, பியர் அண்ட் மில்க் தான் கொடுக்கணும். மற்றபடி அவாய்ட் ப்ரோட்டீன் கிடையாது. டேக் ஹை கார்போஹைட்ரேட் டயட் கிடையாது. ஹை ஃபைபர் டயட் வித் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸும் கிடையாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பீப்புள் இன் த கம்யூனிட்டி ஆர் as follows except. ஹெல்த் மெயின்டெனன்ஸில் என்ன இருக்கணும்?
ஹெல்த் எஜுகேஷன் இருக்கணும், ஹோம் ஹெல்த் சர்வீசஸ் இருக்கணும், டயட்ரி கைடன்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீசஸ் இருக்கணும். எது இருக்காது? பாலியேட்டிவ் கேர் இருக்காது. A patient with bacterial pneumonia is about to have roommate of a post-surgical patient. The nurse should. ஓகேவா? ஒரு ரூமில் ஆல்ரெடி பாக்டீரியல் நிமோனியா பேஷண்ட் இருக்காங்க. அந்த ரூமில் இன்னொன்று சர்ஜிக்கல் பேஷண்ட்டை போஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ பாக்டீரியல் நிமோனியா இஸ் அ comes under droplet precaution. Simply prepare the unit கிடையாது. Not to worry since the room has air filtration unit. Air filtration unit இருந்தாலும் droplet precaution may cause the another patient to get infected. Notify the admitting officer that new patient cannot be housed with patient on droplet pneumonia. Okay, the answer is option C தான். Okay, already patientக்கு வந்து நிமோனியா இருக்குது, அதனால் யூ கான்ட் பிளேஸ் திஸ் பேஷண்ட் இன் அ சேம் ரூம். ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கும் போஸ்ட் சர்ஜிக்கல் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து நிமோனியா வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 2019 கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இஎஸ்ஐசிக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொஷின் ஆன்சர் மட்டும் இல்லை, கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.